ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குயின் விஜய் சேனல். இன்று நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற திவ்ய தலமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பற்றிய அரிய தகவல்களையும் மகிமைகளையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். இந்த தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர். இவர் ஒரு சுயம்பு லிங்கம், அதாவது மனிதனால் உருவாக்கப்படாத தானாகவே வெளிப்பட்ட தெய்வம். இவருக்கு பல பெயர்கள் உள்ளன. இவரை பக்தர்கள் அன்போடு பல பெயர்களில் அழைக்கிறார்கள். சோமசுந்தரர், சொக்கலிங்கநாதர், சொக்கேசர், மதுரைக்கே உரிய தனிச்சிறப்பான பெயரான ஆலவாய் அண்ணல், சொக்கநாதர். இந்த பெயர்கள் அனைத்தும் அவருடைய அழகையும் கருணையையும் மகிமையையும் காட்டுகின்றன. புராணங்களின்படி தேவர்களின் தலைவனான இந்திரன் ஒரு பெரும் பாவத்தினால், அதாவது பிரம்மஹத்தி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டான். பூலோகம் வந்த இந்திரன் மதுரை கடம்பவன காட்டில் இந்த சுயம்பு லிங்கத்தை கண்டெடுத்தான். அங்கே ஒரு பொற்றாமரை குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்ட மாத்திரத்தில் அவன் பாவம் நீங்கியது. நன்றி கடனாக இந்திரன் அங்கே ஒரு பெரும் கோயிலை எழுப்பினான். இந்த ஆலயத்தின் மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இது 8 திசை யானைகளால், அதாவது அஷ்டதிக் கஜங்களால் தாங்கப்படுவது போன்ற அமைப்பை கொண்டது. சிவபெருமானே இந்திரனிடம் யாராலும் அசைக்க முடியாத ஒரு விமானத்தை அமைக்குமாறு பணித்ததாக வரலாறு கூறுகிறது. சொக்கநாதரை வணங்குவது நமது பிறவி பிணிகளை நீக்கும் என்பது நம்பிக்கை. பாண்டிய மன்னர்களின் காவல் தெய்வமாகவும் தமிழ் மொழியின் காவலனாகவும் விளங்கும் ஆலவாய் அண்ணலின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த கோயிலின் மிக முக்கியமான அம்சம் மூலவர் சன்னதியின் மேலிருக்கும் விமானம். அது சாதாரண விமானம் அல்ல, அது இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்திரன் தானே இதை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் இந்த தலம் மிகவும் சக்தி வாய்ந்த பாவ நிவர்த்தி தலமாக கருதப்படுகிறது. மதுரையின் அரசியாக, உலகையே ஆளும் அன்னையாக வீற்றிருப்பவள் மீனாட்சி. இவளது திருவுருவம் அபூர்வமான பச்சை மரகத கல்லால் ஆனது. அதனால்தான் இவர் பச்சை தேவி மரகதவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார். மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்பதால் இவள் மீனாட்சி என பெயரிலும் அழைக்கப்படுகிறாள். அன்னை மீனாட்சி தன் பக்தர்களை கருணை பார்வையாலேயே காக்கிறாள். அதனால்தான் தமிழில் இவளை அங்கையர் கண்ணி என்கிறோம். மீனாட்சி அம்மனின் கருவறை கட்டடக்கலை அபூர்வமானது, அதிசயமானது. இந்த கருவறையை 32 சிங்க உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல் யானைகளும் தாங்கி நிற்கின்றன. மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு போலவே அன்னைக்கும் கருவறை விமானத்தை தேவேந்திரனே அமைத்தான் என்பது இதன் சிறப்பு. அன்னையின் கையில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை நாம் காணலாம். பக்தர்களின் வேண்டுதல்களை அன்னைக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டே இருப்பது இந்த கிளியின் பணி. இதற்கு பின்னால் ஒரு வரலாறும் உண்டு. இந்திரன் சாப விமோசனத்திற்காக இத்தலத்தை தேடி வந்தபோது அங்கிருந்த கிளிகளே இந்திரனுக்கு சிவ வழிபாட்டிற்கு பெரிதும் உதவின. மதுரையின் அரசியான இவளுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் உண்டு. பச்சை தேவி, மரகதவல்லி, தடாதகை, அபிஷேகவல்லி, அபிராமவல்லி, கயற்கண்டு மாறி, கற்பூரவல்லி, சுந்தரவல்லி, பாண்டி பிராட்டி மற்றும் மும்முலை திருவழுதி மகள், மதுராபுரி தலைவி. தமிழில் அவரை அங்கையர் கண்ணி என்றும் அழைக்கின்றனர். இந்த தலத்தில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், முதல் பூஜை எப்போதும் மீனாட்சி அம்மனுக்கே செய்யப்படுகிறது. அதன் பிறகே சிவபெருமானான சுந்தரேஸ்வரர் அவர்களுக்கு பூஜை நடைபெறும். ஏன் தெரியுமா? மீனாட்சி மதுரையின் முடிசூடா மகாராணி. ஒரு அரசியின் அபிஷேகத்தை பிறர் பார்க்கக்கூடாது என்பதால் பக்தர்களுக்கு அபிஷேகத்தை பார்க்க அனுமதி இல்லை.
அலங்காரம் முடிந்த பிறகே மக்கள் அன்னையை தரிசிக்க முடியும். ஏன் முதல் பூஜை மீனாட்சிக்கு? பொதுவாக சிவன் கோவில்களில் சிவனுக்கே முதல் பூஜை நடக்கும். ஆனால் மதுரையில் மட்டும் மீனாட்சிக்கே முதல் பூஜை. ஒரு பதிவிரதையாக தன் கணவருக்கு பணிவிடை செய்ய விரும்பும் அன்னை அவர் எழுவதற்கு முன்பே அதிகாலையில் நீராடி தயாராகி விடுகிறாள். அதனால்தான் இத்தலத்தில் முதல் மரியாதை அன்னை மீனாட்சிக்கே வழங்கப்படுகிறது. அன்பும் அருளும் வீரமும் ஒருங்கே அமைந்த மதுரை மீனாட்சியை ஒருமுறை தரிசித்தால் வாழ்நாள் முழுவதும் அவள் அருள் நம்மை காக்கும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாம் இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றிய அரிய தகவல்களையும் மூலவர் சுந்தரேஸ்வரர் பற்றிய மகிமைகளையும் தெரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் இதர சன்னதிகளின் மகிமைகளை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நமது மிஸ்ஸஸ் குயின் விஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ. பி பாசிட்டிவ், பி ஹாப்பி. மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்பிக்கையுடன் இருங்கள், மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்.